ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இது ஆப்வியஸ்லி ஒரு கிளிக் பேட் டைட்டில் தான். பட் இந்த கிளிக் பேட் டைட்டிலோட ஐடியா எந்த கிடையாதுங்க. பிரகாஷ்னு ஒருத்தர் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒருத்தர் தான். ஐடிசியை பற்றி யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க, அது என்னன்னு பார்த்து சொல்லுங்கிற மாதிரி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தார். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அதுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பட் இந்த டைட்டிலுக்கான ஐடியா நான் வந்து பிரகாஷ் கிட்டே தான் உருவியிருக்கேன். இன்வெஸ்டர்ஸை ஆட்டி படைக்கும் ஐடிசியின் மர்மம் என்ன, காப்பாற்றப்படுவார்களா ஆர் காவு வாங்கப்படுவார்களாங்கிற மாதிரி அவர் ஒரு தம்ப்நெயில் போட சொன்னார். தம்ப்நெயிலில் போட்டால் நல்லா இருக்காதுன்னு டைட்டிலாக போட்டேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சில பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. பட் இது ஐடிசி பற்றி என்னோட கருத்துக்கள் கிடையாது. யாரோ ஐடிசி பற்றி சொன்ன கருத்துக்களுக்கு என்னோட ரியாக்ஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நிஜமாலே கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட ஆனஸ்ட் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் திஸ் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ டு யூ. ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். வழக்கம் போல் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ், செக்டார் இண்டெக்ஸஸ்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் பற்றின அப்டேட்ஸ் இருக்குது. CMS Info Systems, Amara Raja Batteries and Zydus Life Sciences. இந்த 3 கம்பெனியோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். விப்ரோ அண்ட் பிஎஸ்சி பற்றின ஒரு அப்டேட் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் அதில் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பற்றின ஒரு ஐடியாவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐடிசி பற்றி யாரோ இப்போ ரொம்ப பேசி எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். அதை பற்றி என்னன்னு பார்ப்போம். என்னோடய கருத்துக்களை நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஐடிசியை பற்றி நான் கடைசியில் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பார்ப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி 50 0.54% ரெட்டில் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சமாக அட்ஜஸ்ட் ஆகும் அட் 330. நிஃப்டி ஸ்மால் கேப் 0.21% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மிட் கேப் அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 கிட்டத்தட்ட ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் எதுவுமே ரொம்ப பெரிய செல் ஆஃபை பார்க்கல, எக்ஸப்ட் நிஃப்டி 50 அந்த லார்ஜ் கேப்ஸ். செக்டாரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி ஐடி கொஞ்சம் ஒரு பிரீதர் எடுத்துருக்கு. 0.4% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபார்மா இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தது. டாக்டர் ரெட்டி 1200 தாண்டிருச்சு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே மார்க்கெட் குதூகலமாயிருச்சு. அதுவும் 1200 தாண்டிருச்சு. என் ஃபார்மா பேஸ்கெட்லேயே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டாக் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தான். இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்குன்னு தெரில. ஹெல்த் கேர் நல்லா பண்ணிகிட்ருக்கு. எஃப்எம்சிஜி, ரியல்டி, மெட்டல், சிமெண்ட் இன்றைக்கி மரணாடி வாங்கியிருக்கு. தீமேட்டிக்காக எப்போயுமே பார்க்குற கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பார்த்துலாம் 0.58% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிஎஸ்சி இன்றைக்கி கிட்டத்தட்ட 3% ஜம்ப் ஆகிருக்கு போல். அதுக்கு மேலே எவ்வளோ போச்சு, இல்லை அது புல் பேக் ஆகிடுச்சா நான் இன்னும் பார்க்கல. பட் ஒரு புதுசான ரீஜெக்ட் நியூஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி தூக்கி நிஃப்டி 50க்குள்ளே போடு, விப்ரோ தூக்கி நிஃப்டி 50 வெளியே போடுங்கிற மாதிரி விப்ரோவை வந்து நிஃப்டி 50லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதில் தான் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கோட ஒரு முக்கியமான ஒரு டேஞ்சர் ஜோனை நான் பார்க்குறேன். நிஃப்டி 50ல் இண்டெக்ஸில் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரவங்க பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் தான் மோஸ்ட் சுப்பீரியர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்டிங்னு மார்கன் ஹவுஸெல்லாம் இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த காலத்துலேருந்து ஜான் போகலாக இருக்கட்டும், அதை வலியுறுத்திக்கிட்டே வராங்க. இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கில் எந்த விதமான தப்பு இல்லைன்னு தான் நானுமே நினைக்கிறேன். இஃப் யூ லுக்கிங் ஃபார் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் இந்த வெரி வெரி லாங் டேர்ம். பட் இந்த மாதிரியான ஸ்வாப்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயம் வரதான் செய்யுது. ஹைலி ஓவர் வேல்யூடாக இருக்கிற ஒரு பிஎஸ்சியை தூக்கி உள்ளே போடும்போது, ரொம்ப அண்டர் வேல்யூடாக அடி வாங்கி அதர பாதாளத்தில் இருக்கிற ஒரு விப்ரோ தூக்கி வெளியில் போடும்போது கரண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த நிஃப்டி 50 பார்க்க மேபி அட்ராக்டிவாக இருக்கலாம். பட் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கை வெளியில் போடும்போது அதுலேருந்து வரக்கூடிய பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் என்ன டேர்ன் அரவுண்ட் ஆர் இஃப் த கம்பெனி ஸ்டார்ட்ஸ் டு டூ வெல் அகெயின் நம்மக்கிட்டேருந்து உருவிடுறாங்க. இவ்வளோ நாளாக நான் விப்ரோவில் போட்ட பணம் கிட்டத்தட்ட லாஸில் விற்றுட்டு போகிறது தான் அர்த்தம். இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவாக நீங்கள் அந்த 50 கம்பெனியை ட்ரீட் பண்ணிங்கன்னா விப்ரோவை நீங்கள் ஒரு 300 ரூபாயிலேருந்து போட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க. 250 ரூபா 200 ரூபான்னு போட்டே வந்திருப்பீங்க. 180 ரூபாயில் அது லாஸ் புக் பண்ணுற மாதிரி தான். பிஎஸ்சி மாதிரி ஆடி பெரிய ரன்அப் கொடுத்த கம்பெனியில் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் ரன்அப் கொடுக்க முடியும். ஆப்வியஸ்லி இந்த மாதிரியான ரீஜெக்ட் அவங்க எதுவும் பண்ண முடியாது. தே ஹேவ் டு டூ இட் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேப், பேஸ்ட் ஆன் ஃப்ளோட், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. நம்ம இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கிற ரூட் சூஸ் பண்ணுறது நம்மளுக்கு சுயமாக ரீசர்ச் போட்டு ஸ்டாக் பிக் பண்ணி கரெக்டான அனாலிசிஸ் பண்ணி அதை லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்கில்லோ காம்பிடன்ஸோ இல்லாத காரணத்தினால வி ஆர் இன்வெஸ்டிங் இன் த்ரூ அ மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் அன் இண்டெக்ஸ் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டுன்னு வரும்போது ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆக்டிவாக வந்து பை அண்ட் செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான இண்டெக்ஸ் ஃபண்டில் எவ்ரி 6 months எவ்ரி 1 year இந்த மாதிரி ரீஜெக்ட் நடக்கும்போது சம்டைம்ஸ் அந்த ரீஜெக்ட் உங்களுக்கு சாதகமாக போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஎஸ்சி ஒரு மொக்க கம்பெனி, விப்ரோ வேறு லெவல் கம்பெனி, என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்லாம் நான் புலம்ப வரவே இல்லை. பட் இந்த மாதிரியான ஒரு ஃபிலாசபி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் செயலோட பொருந்துதா? நீங்கள் ஒரு வேல்யூ இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஆப்வியஸ்லி விப்ரோவை வித்துட்டு இருக்க மாட்டீங்க. மேபி வாங்கிட்டு கூட இருக்கலாம். கண்டிப்பாக பிஎஸ்சியை தொடவே மாட்டீங்க. பட் இப்போ நீங்கள் தொட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் இஸ் அ செப்பரேட் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங். அதுக்கு நீங்கள் முதலே சைன் அப் பண்ணும்போது இந்த மாதிரியான சேஞ்சஸ்க்கெலாம் நம்ம ரெடியாக இருந்தால் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும்.
பிளைண்டாக வந்து இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் தான் வேறு லெவல்ட்டு மார்கல் ஹவுஸலோட ஒரு சைக்காலஜி ஆஃப் மணி புக்கை படிச்சுட்டு வாழ்க்கையே அதை வச்சு ஓட்ட முடியாது. இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்லேயும் எப்போ நுழையிறோம், எப்போ நம்ம எஸ்ஐபிஸ் அதிகப்படுத்துகிறோம், எப்போ வந்து கொஞ்சம் புல் பேக் பண்ணுறோம், இப்போ இந்த இண்டெக்ஸ்லேருந்து அடுத்த இண்டெக்ஸ்க்கு எப்படி தாவணும், இது எல்லாத்தையுமே நம்ம கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் ஒரு 20-30 வருஷத்துக்கு கழிச்சு உங்கள் பேர பிள்ளைங்க உங்களோட குழந்தைங்களுக்கு விட்டுட்டு போகிறீங்கன்னா இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் மைட் நாட் பி த வர்ஸ்ட் ஐடியா. பட் ஸ்டில் அதில் கூட நம்ம கரெக்டான டைமில் என்டர் எக்ஸிட் பண்ணும்போது we can create better returns. இல்லை அட்லீஸ்ட் மார்க்கெட்டோட சுமாரான ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். இதை பற்றி தான் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். நீங்கள் இந்த ரீசிக் பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிஎஸ்சியை உள்ளே தூக்கி போட்டு விப்ரோ வெளியே தூக்கி போட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் அவங்களோட மீடியா ரிலீஸ்லேருந்து சில இம்பார்ட்டண்டான ஹைலைட்ஸை மட்டும் பார்த்துடலாம். நான் இந்த வீடியோவில் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவேன். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அண்ட் ஏஆர்என்டம் பற்றி மேலோட்டமாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏஆர்என்டம் நான் ட்ராக் பண்ணுற கம்பெனியே கிடையாது. பட் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அவங்களோட காலை 4 மணிக்கு வச்சுருக்காங்க. மோஸ்ட்டாக அது என்னால் லைவாக கேட்க முடியாது. ஸோ இன்றைக்கி நைட்டோ நாளைக்கு காலையிலையோ அவங்க வந்து மறுபடியும் அதை அப்லோட் பண்ணணும்னு கேட்டுட்டு நம்ம இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் Q1 FY27 ஹைலைட்ஸை பார்க்கும்போது அவங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 80,170 million rupees ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 22% year-on-year இன்க்ரீஸ் ஆயிருக்கு. R&D இன்வெஸ்ட்மெண்ட் 6,424 million, 8% ஆஃப் த டோட்டல் ரெவன்யூஸ் தான் இவங்க R&Dக்கு செலவு பண்ணுறாங்க. ப்ரிட்டி ஸ்டேபிள் தான் நான் நினைக்கிறேன். EBITDA ஃபார் த குவார்ட்டர் 19,294 million, year-on-year 8% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் EBITDA மார்ஜின் இன்னுமே ஓரளவுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்குது. 24.1% இருக்குது. நாட் வெரி கன்சர்னிங் அட் ஆல். நெட் ப்ராஃபிட் 9,398 million rupees ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 36% year-on-year டிக்ரீஸ் ஆயிருக்கு. கேபெக்ஸ் பார்த்தீங்கன்னா 5,852 million ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்கானிக்கான கேபெக்ஸ். நெட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் 30th June 2026 பார்க்கும்போது 0.22, வைல் நெட் டெட் டு எபிட்டா ஸ்டுட் அட் 0.7. மேபி அவங்க டெட்டை ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ஹஸ் பிகம் யூஃபோரிக், மார்க்கெட் ஹஸ் பிகம் வெரி ஹாப்பி. ஸோ எனிவே Q1 கம்பேர் பண்ணுறதும் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸப்ட் ரெவென்யூ எல்லாத்துலேயுமே டிக்ளைன் தான் இருக்குது. மார்க்கெட் ஏன் ஹாப்பியாச்சு? எனிவே ஜைடஸ் லைஃப் சயின்சஸோட மேனேஜிங் டைரக்டர் ஷர்வில் பட்டேல் என்ன சொல்கிறாங்க அதை குவிக்காக படிச்சிரும். FY27 is off to a strong, profitable start. We continue advancing into an innovation-led, patient-centric organization. Our branded portfolio now exceeds 55% of revenues-ங்கிறத அவங்க சொல்கிறாங்க. The share of branded sales in the US reached 11%. நாங்கள் இன்னுமே எங்களோட மார்க்கெட் ஷேரை எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட கோர் பிஸ்னஸை ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட மேனுஃபேக்சரிங் அண்ட் ரோபஸ் குவாலிட்டி சிஸ்டம்ஸ் இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்குங்க தான் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் க்ரோத் ஃபேஸை நோக்கி போகிறோங்கிற மாதிரி எல்லா கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டும் சொல்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. எனிவே அவங்களோட இந்தியா ஃபார்முலேஷன்ஸ் பிஸ்னஸ் 18,158 million rupees அவுட் ஆஃப் த 60,900 million rupees. நார்த் அமெரிக்கா தான் இன்னுமே அவங்களுக்கு மெஜாரிட்டியான ஃபார்முலேஷன்ஸ் பிஸ்னஸை கொடுக்குறாங்க. 30,979, கிட்டத்தட்ட 50%க்கு மேலே அவங்களுக்கு நார்த் அமெரிக்கன் பிஸ்னஸ் தான் கொடுக்குது. அது தவிர அவங்களோட APIs, அலையன்சஸ், அதர்ஸ்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கோ த்ரூ இட். அவங்களோட கன்சூமர் வெல்னஸும் 14,292, ஜைடஸ் வெல்னஸ் வச்சுருக்காங்கல்ல இவங்களோட சப்சிடரி, அதில் கிட்டத்தட்ட இவங்க கொஞ்சம் மெஜாரிட்டி ஸ்டேக் வச்சுருக்காங்க. அந்த ரெவென்யூ வந்து 14,292 million rupees. டோட்டலாக கன்சாலிடேட்டாக பார்க்கும்போது 78,020, இயர்-on-இயரும் 20% க்ரோ ஆயிருக்கு. குவார்ட்டரும் 4.9% க்ரோ ஆயிருக்கு. எனிவே அவங்களோட கன்சாலிடேட் பிஸ்னஸை ஒரு பை சார்ட் மாதிரி இங்கே காமிச்சிருக்காங்க. செக் இட் அவுட். அதர் அப்டேட்ஸில் அவங்க சன்ஷைன் ஹெல்த் கேர் லங்கா லிமிடெட் டு எஸ்டாப்ளிஷ் ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இன் ஸ்ரீலங்கா, அப்புறம் வந்து இன்னும் 2-3 கண்ட்ரீஸ்குள்ளே நுழைய போகிறாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. CDMO பிஸ்னஸ்க்குள்ளே அவங்க நுழைய போகிறாங்கிறத சொல்லியிருந்தாங்க. மார்க்கெட் ப்ராபப்லி அதனால கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். 6.7% இன்றைக்கி க்ரீனில் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக ஏர்னிங்ஸ் வந்தோன்னா ஒரு பெரிய டிப் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. இன்றைக்கி காலில் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா சொல்கிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஹஸ் நாட் பீன் வெரி குட். ஆப்வியஸ்லி ரெவென்யூ சிக்னிஃபிகண்ட்டாக ரைஸ் ஆயிருக்கு இயர்-on-இயர். இவங்க மார்ஜின்ஸ் பெரிய லெவலில் ட்ராப் ஆகலனாலும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. இட் ஹாஸ் ட்ராப்ட். ஐ திங்க் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வில் கண்டினியூ டு டூ வெல். இன்னைக்கு காலில் என்னெல்லாம் ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க, எதை பற்றி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போது ஏஆர்என்டமோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது நேற்றுக்கே வந்துருச்சு. Q1 ப்ராஃபிட் 16% ரைஸ் ஆயிருக்கு போல இருக்குது. அவங்களோட நியூ எனர்ஜி பிஸ்னஸும் இம்ப்ரூவ்மெண்ட் காமிட்டே இருக்குங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம குயிக்காக சில ஹைலைட்ஸை மட்டும் பார்த்துடலாம். அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,214 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 3,400 கோடி தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எபிட்டாவும் 11.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 405.9 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் ஹவவர் 10.7%லேருந்து 9.6% கம்மியாக இருக்குது.
மார்ஜின்ஸ் டிக்ளைன் ஆனாலுமே அப்சல்யூட் டேர்ம்ஸில் அவங்க எபிட்டா இன்க்ரீஸ் தான் இருக்குது. லெட் ஆசிட் பேட்டரிஸ் அண்ட் அலைட் ப்ராடக்ட்ஸ் பிஸ்னஸ் ரிமைன் த கம்பெனிஸ் மெயின் ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்டில் அவங்க ரெவன்யூ 4005 crores வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரம் 3279 crores. ஸோ இது ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தான். நியூ எனர்ஜி பிஸ்னஸுமே 121 crores to 209 crores இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட இந்த 2 செக்மெண்ட்டுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதில் மார்க்கெட் கொஞ்சம் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக மாறி இருக்கலாம். இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அவங்களோட பேட்டரிஸ் அண்ட் அலைட் ப்ராடக்ட்ஸ் லெட் ஆசிட் பேட்டரிஸ் அண்ட் அலைட் ப்ராடக்ட் பிஸ்னஸ் வந்து 269 crores அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 253 crores போன வருஷம் வந்திருக்கு இதே குவார்ட்டரில். ஸோ அங்கேயுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக அவங்க க்ளீனாகவே காமிச்சிருக்காங்க. எனிவே போஸ்ட் ஏர்னிங்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ஷேர் ப்ரைஸ் ஆக்சுவலி 905 rupees இருந்தது. 2.5% கிட்ட ட்ராப் ஆச்சு. என்னடா நேற்றுக்கு மத்தியானமே ஏர்னிங்ஸ் வந்துருச்சு, ஷேர் ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு, இன்றைக்கே ஏறிட்டு இருக்குன்னு பார்த்தேன். ப்ராபப்ளி ஐ திங்க் தே செட் சம்திங் இந்த கான் கால். நான் அவ்வளோ டீப்பாக போகல. நீங்கள் யாராவது அமராஜா பேட்டரிஸோட கான் காலை கேட்டிங்கன்னா எதனால் அவங்க ஷேர் ப்ரைஸ் ஏறி இருந்தது, இன்றைக்கி மார்னிங்லேயே ஒரு சிக்னிஃபிகண்ட் ரன்-அப் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. எத்தனை பேர் அமர்ராஜா பேட்டரியை ஹோல்ட் பண்ணுறீங்க? இது ரொம்ப ஹைப்டப்பான ஒரு ஸ்டாக்காக இருந்தது ஒரு காலத்தில். ரொம்ப நாளாக அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 5 year சார்ட் எடுத்து பார்க்கும்போது 2024 அந்த பீக்கில் மார்க்கெட் பீக் ட்ராப் ஆனதுலேருந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. 700 கிட்டலாம் விழுந்துச்சு. ஐ திங்க் இட்ஸ் அ பிரிட்டி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட அம்மாவோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. எதுக்காக வாங்கினாங்கன்னு எனக்கே தெரியாது. நான் இந்த கம்பெனியை பர்சனலாக ட்ராக் பண்ணுறதில்ல. நீங்கள் இந்த கம்பெனி பற்றி என்ன நினைக்கிறீங்க, எங்களோட ஃபியூச்சர் பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் ஹோல்ட் பண்ணுற என்னோடய போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 9 to 10% இருக்கிற வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு கம்பெனி பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ். நேற்றுக்கு நைட்டு ஒரு ரிப்போர்ட் வந்த உடனே நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். இன்கேஸ் யூ ஹேவன்ட் செக்ட் இட், ப்ளீஸ் கோ செக் இட் அவுட். அவங்களோட Q1 FY27 நம்பர்ஸில் ஹையஸ்ட் எவர் சர்வீசஸ் ரெவன்யூ அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க 625 crores. அவங்களோட டோட்டல் ரெவன்யூ 635 crores தான். இந்த 625 crores ஹையஸ்ட் எவராக இருந்தாலும் இவங்க 650 crores எதிர்பார்த்துருந்தாங்க. அப்படி தான் கைட் பண்ணியிருந்தாங்க. அதை மீட் பண்ண முடியல. நம்ம இனிமேல் அவங்களோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனும் கான் கால் பற்றியும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அப்போ நம்ம இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி பார்ப்போம். குவிக்காக நம்பர்ஸை பார்த்துருவோம். 635 crores ரெவன்யூ 1.2% year on year, 0.3% quarter on quarter இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சர்வீசஸ் ரெவன்யூ 9% year on year, 3% quarter on quarter இன்க்ரீஸ் தான் இருக்குது. எபிட்டா மார்ஜனும் 27.2% சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் த எபிட்டா மார்ஜன். இதை பற்றி முக்கியமான ஹைலைட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். இயர் ஆன் இயர் அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் 1.9 and 1.7% ரெஸ்பெக்டிவ்லி இன்க்ரீஸ் இருக்குது. நெட் ப்ராஃபிட் 84 crores ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 5.25% கிட்டத்தட்ட ரைஸ் ஆயிருந்தாலும் இயர் ஆன் இயரில் 10% கிட்ட ட்ராப் தான் இருக்குது. FY25 முடிஞ்சிட்டு FY26 ஃபஸ்ட் குவார்ட்டர்லேருந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. இப்போ தான் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு லாஸ்ட் ஒரு 1 or 2 quarters. ஸோ அவங்க லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறது ஆக்சுவலி கொஞ்சம் அன்ஃபேராக இருக்கும். ஏன்னா இந்த குவார்ட்டரில் 2 முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஒன்று, இந்த என்டையர் கரன்சி சப்ளை கரன்ஸ் நடந்தது டியூ டு குளோபல் அன்சர்டனிட்டிஸ். 2வது எலெக்ஷன் டைம் வேறு இருந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் குவார்ட்டரில் அவங்களால அதிக பர்ஃபார்மன்ஸை காட்ட முடியல. பிகாஸ் கரன்சி மூவ்மெண்ட்டில் சில இஷ்யூஸ் இருந்துங்கிற மாதிரி அவங்க கான்காலில் சொல்லியிருந்தாங்க. இட் ஃபெல்ட் ஃபேர் எனஃப். நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் HDFC பேங்க் ஆல்சோ இஸ் நவ் லைவ். அவங்களோட ஏடிஎம்ஸை அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. அந்த டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ கிட்டத்தட்ட 400 crores நினைக்கிறேன். அப்புறம் வந்து 2 ப்ராடக்ட் மேண்டேட்ஸை அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க ஃப்ரம் PSU பேங்க்ஸ். 1000 கரன்சி ரீசைக்கிளர்ஸை வந்து ஆர்டராக வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்களோட ஹாக்கே என்டர்பிரைஸும் ஆல்கோ MBA சொல்யூஷன் பற்றி நம்ம ஏற்கனவே சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் தீசஸ் பண்ணும்போதே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் இவங்களுக்கு இன்னும் 2 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட்டோட கமெண்ட்ரியும் என்னோட டேக்கையும் நான் நேற்றுக்கு நைட்டே எழுதியிருந்தேன். இஃப் த மார்க்கெட் ஃபோக்கஸஸ் ஆன் த சர்வீசஸ் ரெவன்யூ growth, sequential profit growth, new order wins, margin expansion, especially EBITDA margin significantly expand ஆயிருக்கு. இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா சீசனல் வீக்னஸ்னால தான் இவங்க சுமாராக பண்ணாங்க, குளோபல் அன்சர்டனிஸ்னால தான் இவங்க சுமாராக பண்ணாங்கிறத மார்க்கெட்டில் ஏற்றுக்க முடிஞ்சதுன்னா இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான அவுட்கம் தெரியும். இல்லை இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ட்ராப்பில் மார்க்கெட் ரொம்ப ஃபிக்ஸேட் ஆனாங்கன்னா, இல்லை இவங்க கொடுத்த கைடன்ஸில் ரொம்ப ஃபிக்ஸேட் ஆனாங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு செல் ஆஃப் தெரியுங்கிறத நம்ம பேசியிருந்தேன். நேற்று நைட்டே நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். மார்க்கெட் இதை 2வது தான் பார்த்துருக்கு போல இருக்குது. மார்னிங்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 2% 1.5% தான் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எண்ட் ஆஃப் த டேயில் கிட்டத்தட்ட 266 rupees கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ஹேஸ் ஆல்மோஸ்ட் ஹிட் த பாட்டம். இங்கேருந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக தான் இருக்குங்க தான் நான் நினைக்கிறேன். எனிவே அவங்களோட கான்காலில் நான் சில நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அவங்களோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன்லையும் சில இம்பார்ட்டண்டான ஸ்லைட்ஸை நம்ம பார்த்துருவோம். கான்காலில் அவங்க என்ன சொன்னாங்கிறத நான் குயிக்காக நோட்ஸ் எழுதுனதுலேருந்து உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். லாஸ்ட் டெக்கேட்லேயே இருந்த லார்ஜஸ்ட் கரன்சி கிரன்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் குவார்ட்டரில் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சர்வீசஸ் ரெவன்யூவில் கிட்டத்தட்ட 25 crore இம்பேக்ட் இதனால் வந்திருக்கு. 18 crores வந்து மேனேஜ் சர்வீசஸ்லையும் 7 crores வந்து கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்லையும் உங்களுக்கு
ஒரு இம்பாக்ட் வந்திருக்கு. அதனால தான் இவங்க கொடுத்த அந்த 650 crore கைடன்ஸை இவங்களால மீட் பண்ண முடியல. 625 crores பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரெவன்யூ கைடன்ஸை அவங்க டிக்ரீஸ் பண்ணுறதாகவும் மார்ஜின் கைடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு விதமான மிக்ஸ்டு சிக்னல் தான். வெறும் ரெவன்யூ கைடன்ஸை டிக்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஐ வுட் ஹவ் ஃபெல்ட் பிரிட்டி சேட். மார்ஜின் கைடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா ஐ வுட் ஃபெல்ட் பிரிட்டி ஹாப்பி. ஸோ இப்போ ரெண்டுமே நடந்தனால கொஞ்சம் சிக்கல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் இந்த ரெவன்யூ கைடன்ஸ் டிக்ரீஸுக்கும் அவங்க காரணங்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த குளோபல் அன்சர்டனிட்டினாலையும் எலெக்ஷனால் இருந்த கரன்சி மூவ்மெண்ட்னால மட்டும் தான் நாங்கள் கைடன்ஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்கேஸ் வி சி அ குவிக் டர்ன் அரவுண்ட் இந்த பொலிட்டிக்கல் சினாரியோ, எக்கனாமிக் சினாரியோ, இல்லை குளோபல் அன்சர்டனிட்டிஸில் ஏதாவது ஒரு குவிக் ரெசல்யூஷன் கிடச்சதுன்னா மறுபடியும் வி மைட் இன்க்ரீஸ் ஆர் கைடன்ஸுங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. கரன்சி இன் சர்க்குலேஷன் இந்த வருஷமே 12% இயர் ஆன் இயர் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த கேஷ் எத்தணுங்கிற ஒரு நேரட்டிவ் பெருசாக இப்போதைக்கு வேலை செய்யாதுங்கிறது க்ளீனாகவே தெரியுது. ஏடிஎம் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் இவங்க இனிமேல் 60% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. லார்ஜஸ்ட் 3 பேங்க்ஸ் இன் இந்தியா, எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, 3 பேங்க்ஸுமே இவங்களோட கிளைண்ட்ஸ் தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. எபிட்டா மார்ஜின் எக்ஸ்பேண்ட் ஆனதை நம்ம க்ளீனாகவே பார்க்க முடியுது. அதை அடுத்து பார்ப்போம். இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னா ஆட்டோமேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 2வது ப்ரைசிங் ஃபோக்கஸ். 3வது அவங்களோட டெக்னாலஜி அண்ட் பேமெண்ட் ரெவன்யூ இருக்குல்ல, அவங்களோட இன்னொரு செக்மெண்ட், அதில் ரெவன்யூ அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் ஹை மார்ஜின் பிஸ்னஸ். ஸோ எங்களோட ஓவரால் மார்ஜின் ப்ரொஃபைலும் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறத சொல்கிறாங்க. க்ளோசிங் ரிமார்க்ஸ் ராஜீவ் கால் கொடுக்கும்போது சில மிட் சைஸ்ட் அண்ட் லார்ஜர் பேங்க்ஸும் எங்களை கன்சிடர் பண்ணிகிட்ருக்காங்கிறத அவர் சொல்கிறாரு. அவங்க FY27 குட் க்ரோத்தை டெலிவர் பண்ணுவாங்க தான் சொல்கிறாங்க. முக்கியமாக டபுள் டிஜிட் க்ரோத் இன் FY27 இன் டர்ம்ஸ் ஆஃப் நெட் ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சைன். மார்க்கெட் இப்போதைக்கு அதை பார்க்காது, ஷார்ட் டேர்ம் மட்டும் தான் பார்க்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் அண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் 11 to 14% க்ரோத் எதிர்பார்க்குறாங்க. டெக்னாலஜி அண்ட் பேமெண்ட் பிளாட்ஃபார்மில் 35 to 45% க்ரோத் எதிர்பார்க்குறாங்க. இது ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்குங்க தான் சொல்கிறாங்க. பட் இன்னுமே ரெவன்யூவில் மேஜர் சோர்ஸ் வந்து ஏடிஎம் அண்ட் கேஷ்னால கம்பைண்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 15 to 19% க்ரோத் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தான் சொல்கிறாங்க. கேபெக்ஸ் போன வருஷம் 350 கோடி பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் நாங்கள் 100-125 கோடிக்கு தான் பண்ண போகிறோங்க தான் சொல்லியிருந்தாங்க. இதே எபிட்டா மார்ஜின்ஸாக வி ஆர் பிளானிங் டு மெயின்டைனுங்க தான் சொல்கிறாங்க. இந்த மார்ஜின்ஸில் 55 to 65% ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் கன்வெர்ட் ஆகுதுங்கிறத கொஞ்சம் பெருமையாகவே சொல்லியிருந்தாங்க. டைரக்ஷன் பார்த்திங்கன்னா 18% ஆஃப் த ரெவன்யூ டெக்னாலஜி அண்ட் பேமெண்ட்ஸ் மூலிமா வருது. FY27 முடியாதுக்குள்ளே இது 20+% மாறிடும். லாங்கர் டேர்மில் இந்த செக்மெண்ட் இன்னும் வேகமாக வளருவாங்க தான் அவங்க சொல்கிறாங்க. வேகமாக வளர்ந்துட்டுருக்குங்கிறதும் க்ளீனாகவே நம்மளுக்கு தெரியுது. நாங்கள் 10 வருஷமாக கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண சிஸ்டமில் யாரும் உள்ளே ஈஸியாக நுழைஞ்சு எங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இங்கே டெஃபினெட்லாக சில பேரியர்ஸ் டு என்ட்ரி இருக்குது. ஸோ சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் இஸ் நாட் ஈஸிலி ரீப்ளேஸபிளுங்க தான் சொல்கிறாங்க. வில்பூலில் நாங்கள் வெல்கம் பண்ணுறவங்க சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நம்ம நேற்று வீடியோலே பார்த்துருந்தோம். மைக்ரோசாஃப்ட்லேருந்து இங்கே ஒருத்தர் வரப்போகிறாரு. அவர் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் அ பாசிட்டிவ் நியூஸ். டபுள் டிஜிட் க்ரோத் ரேட்ஸ் இன் ரெவன்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட்டுங்கிறத சொல்லி ராஜீவ் கால் கன்க்ளூட் பண்ணியிருந்தார். அப்புறம் Q&Aல சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக எல்லாமே கிட்டத்தட்ட அவங்களோட ப்ரெசன்டேஷனில் இருந்தது. நம்ம குவிக்காக அவங்க ப்ரெசன்டேஷனை பார்த்துருவோம். Q1ல சர்வீசஸ் ரன் ரேட் 650 crores இருக்குன்னாங்க. பட் 625 crores ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையான்னு வெயிட் பண்ணியே பார்ப்போம். கேஷ் அப்ளை ஃப்ரம் பேங்க்ஸ் வாஸ் த ஒன் விசிபிள் ரிஸ்க்குங்கிறத சொல்கிறாங்க. பட் எபிட்டா மார்ஜின் 170 basis points quarter on quarter and 190 basis points year on year, 1.7% and 1.9% year on year and quarter on quarter இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 27.2% அவங்க FY25 லெவல்ஸ்க்கு இதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் பார்த்தீங்கன்னா has been the highest in the last 1 or 2 years. PAT மார்ஜின் 13.2% சீக்வென்ஷியலாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 12.5லேருந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பட் Q1 FY27 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நிக்லைன் தான் இருக்குது. இது இன்னுமே இம்ப்ரூவ் ஆகுங்கிறத நான் எதிரும் பார்க்குறேன். அப்புறமா கரன்சி சப்ளையில் சில இஷ்யூஸ் இருந்தனால அவங்களோட இம்பாக்டை பற்றி நம்ம ஆடி பேசணும். 25 கோடி இம்பாக்ட் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். கீ பிஸ்னஸ் அப்டேட்ஸில் நம்ம HDFC பேங்க் பார்த்துட்டோம். டெக்னாலஜி அண்ட் பேமெண்ட்ஸ் 2 டீல் வின்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ரீட்டைல் அண்ட் கரன்சி லாஜிஸ்டிக்ஸில் அவங்க மார்க்கெட் ஷேர் அப்படியே மெயின்டைன் ஆகுதுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். அவங்களோட 1000 கரன்சி ரீசைக்கிளர்ஸ் டீல் வின்னையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். Q1 FY27 ஃபினான்ஷியல் சம்மரி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பேட்டில் தவிர மற்ற எல்லாமே அவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆனால் ஐ திங்க் தே வில் கண்டினியூ டு டூ வெல். இப்போது கைடன்ஸுக்கு வருவோம். அவங்களோட சர்வீசஸ் ரெவன்யூவோட கைடன்ஸை 2650 to 2750 கம்மி பண்ணியிருக்காங்க. ஒரு 50-100 கோடி கம்மி பண்ணியிருக்காங்க. டோட்டல் ரெவன்யூ 2750 to 2850 கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு 50-100 கோடி கம்மி பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஸ்லைட்டாக கன்சர்னிங்காக தான் இருந்தது. பெரிய லெவலில் கம்மி பண்ணலங்கிறது க்ளீனாகவே தெரியுது. இன்ஃபேக்ட் அவங்க இதை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையாவே இருக்குது. இது எல்லாமே இப்போ இந்த சினாரியோ கண்டினியூ ஆனால் மட்டும்தான் நடக்கக்கூடியது. பட் அவங்களோட எபிட்டா மார்ஜின்ஸ் ஏர்லியராக 25% கொடுத்துருந்தாங்கல்ல, இப்போ 27% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி வில் ஸ்டில் பி ஸ்லைட்லி பெட்டருங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ரெவன்யூ கம்மியானதுக்கான காரணம் டெம்பரரி ரீசன்ஸ், பட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் பெர்மனன்ட் ரீசன்ஸ். இங்கே எபிட்டா மார்ஜின் இங்கேருந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்க போகுது.
ஸோ ஐ திங்க் அல்டிமேட்லி திஸ் இஸ் அ பாசிட்டிவ் அவுட்கம். பட் ரெவன்யூ கைடன்ஸும் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இட் பீன் ஈவன் பெட்டர். ஷேர் ப்ரைஸ் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் நானும் நினைக்கிறேன். FY30 கோலில் எந்த விதமான சேஞ்சஸும் அவங்க பண்ணல. ஆஸ்பிரேஷனலாக 3,750 to 3,950 crores ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் 20,000 crores மேலே இருக்குது. அதில் நாங்கள் ஒரு டீசெண்டான மார்க்கெட் ஷேரை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவோம். எங்களோட ROC எப்பவும் போல் ஹை குவாலிட்டிலேயே நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். கேபிட்டல் அலோகேஷனும் இப்போ தான் ரீசெண்டாக பைபேக் முடித்தாங்க. அதை பற்றி ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் எழுதி வச்சுருந்தேன். அது எங்கே எழுதி வச்சுருந்தேன் நான் டக்குன்னு பார்க்குறேன். 2 பாயிண்ட். கவர்மெண்ட் புதுசாக UPIயில் சில மெஷர்ஸ் கொண்டு வர போகிறாங்க, சார்ஜ் பண்ண போகிறாங்க எல்லாம் நியூஸ் வந்துச்சில். அதை பற்றி இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. ஃபுல் ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸ் வந்தோன்னா நாங்கள் கமெண்ட்ரி கொடுக்குறோம். பட் கண்டிப்பாக அது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2வது முக்கியமான பாயிண்ட்டு எங்கே இருக்குது? 2வது முக்கியமான பாயிண்ட் பைபேக் பற்றி. நாங்கள் ஸ்டாக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் மேலே போகுதா கீழே போகுதாங்கிறதுல எங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது. எங்களால் ஒரு ஹை குவாலிட்டி பிஸ்னஸை மட்டும் தான் ரன் பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் நாங்கள் பைபேக் பண்ணியும் ஷேர் ப்ரைஸ் மேலே போகலங்கிறதுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. நாங்கள் ஷேர் ப்ரைஸ் ஏற்றுறதுக்காக பைபேக் பண்ணல. எங்ககிட்ட எக்ஸஸ் கேஷ் இருந்தது. ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட அந்த கேஷ் எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும். எதர் த்ரூ டிவிடன்ஸ் ஆர் பைபேக்ஸ். இப்படி தான் ஷேர் ஹோல்டரை ரிவார்ட் பண்ண முடியும். நாங்கள் இந்த கம்பெனிக்கு எது ஃபேர் வேல்யூ எஸ்டிமேட்டு நினச்சோமோ அந்த ஃபேர் வேல்யூ எஸ்டிமேட்டில் நாங்கள் பைபேக்கை அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். 340 ரூபாய் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கம்பெனியோட ஒர்த்து நாங்கள் நினைக்கிறோம் பர் ஷேர். ஸோ நாங்கள் அந்த ப்ரைஸில் பைபேக் பண்ணியிருந்தோம். எக்ஸஸ் கேஷ் இருந்தனால நாங்கள் அதை பண்ணியிருந்தோமே தவிர இதனால் ஷேர் ப்ரைஸ் மறுபடியும் ஏறுங்கிற ஒரு நோக்கத்தில் நாங்கள் பண்ணவே இல்லைங்க தான் அவங்க சொல்கிறாங்க. we can only run a quality business. ஷேர் ப்ரைஸ் மேலே போதும் கீழே போதும், ஷார்ட் டேர்மில் எங்கள் கண்ட்ரோல் இல்லை. லாங் டேர்மில் இவென்ச்சுவலி இட் வில் கேட்ச் அப்புங்கிறதையும் சொன்னாங்க. ஸோ ஐ எம் பிரிட்டி ஹாப்பி வித் த வே மேனேஜ்மெண்ட் இஸ் டீலிங் வித் திங்ஸ். CMS இன்ஃபோசிஸ்டம்ஸில் ரெவென்யூ கைடன்ஸ் டிக்ளைன் ஆனதை தவிர எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை, எந்த விதமான கன்சர்ன்ஸும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ரெவென்யூ டிக்ளைனுக்கான காரணமும் இப்போ இருக்கிற டெம்பரரி ஹெட்வின்ஸ் தான். இது எல்லாமே இல்லாமல் இருந்ததுன்னா ஐ திங்க் திஸ் வாஸ் அ பிரிட்டி குட் குவார்ட்டர் ஃபார் CMS இன்ஃபோசிஸ்டம்ஸ். ஐ திங்க் தே ஹாவ் டன் பிரிட்டி வெல் டிஸ்பைட் தேர் பீயிங் அ ஹியூஜ் கரன்சி சப்ளை கிரன்ச். நீங்கள் இந்த குவார்ட்டர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா என்னோடய கருத்துக்கள் ஏதாவது தவறுகள் இருக்காங்கதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நிஜமாலே சில இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் மொக்கையாக கேஷுக்கு ஃபியூச்சர் இல்லை, ATMல பணம் இல்லைன்ட்டு இந்த மாதிரியான கமெண்ட்ஸை தவிர்த்துட்டு நிஜமாலே உங்கள் பிஸ்னஸில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, எதெல்லாம் நல்லா இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்றுக்கு போட்ட போஸ்ட்டில் ஒரு கமெண்ட்டை நான் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். JRB மணி மல்டிப்ளிகேஷன் ரெகுலராக கமெண்ட் பண்ணுற ஒருத்தர் தான். நீங்கள் க்ரோத் கம்பெனிஸ் நோக்கி தானே போவீங்க. CMS எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கே அவ்வளோ க்ரோத்தே இல்லையே. நீங்கள் இதில் என்ன எதிர்பார்க்குறீங்க? மல்டிபேக்கரா இல்லை ஒரு டேர்ன் அரவுண்டா, இல்லை என்ன தான் எதிர்பார்த்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? இந்த பிஸ்னஸில் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் இதுக்கு முன்னாடி CMS நல்லா பண்ணணும் தான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பட் அவங்களோட பிஸ்னஸ் பிளான்ஸும் அவங்க ஃப்யூச்சர் நினச்சி பார்க்கும்போது அவங்க க்ரோத் பொட்டன்ஷியல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இது உங்களோட ட்ரெயிட்டோட மேட்ச் ஆலையே. நீங்கள் ஹை க்ரோத் நேம்ஸ் நோக்கி போகிறீங்க, ஆனால் CMSலேயும் புல்லிஷாக இருக்கீங்க. இதில் என்ன மேட்டர் இருக்குது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்னோடய இந்தியன் போர்ட்ஃபோலியோ எடுத்து பாருங்கள். நிறையா சிக் கம்பெனிஸ் தட் ஆர் டேர்னிங் அரவுண்ட், தட் ஹேவ் டேர்ன்ட் அரவுண்ட் இருக்கும். நிறையா வேல்யூ பிளேஸ் இருக்கும் அண்ட் கான்ட்ரேன் பெட்ஸ் இருக்கும். ITC, HDFC போன்ற லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அடி வாங்குற நிலையில் தான் நான் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். IEXல பெரிய கான்ட்ரேன் வியூ பாயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் க்ரோத் நேமுன்னு கொஞ்சம் சொல்ல முடிஞ்சதுன்னா அது ஒரு நியூ ஜென்னோ இல்லை ஒரு ஸ்கை கோல்டில் தான் சொல்ல முடியும். KPITயும் அதோட வேர்ஸ்ட் ஃபேஸில் தான் நான் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். அதோட ஹியூஜ் பீக் க்ரோத் ஃபேஸில் நான் வாங்கவே இல்லை. ஸோ நீங்கள் எது பார்த்தாலும் என்னோட இந்தியன் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவில் ஆல்ரெடி அடி வாங்கின கம்பெனிஸாக தான் இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த US ஸ்டாக் மார்க்கெட். US ஸ்டாக் மார்க்கெட்டில் we are on a terrific bull run. இங்கே ஐ கேன் பை ஹை க்ரோத் நேம்ஸ் அண்ட் ஆக்சுவலி மேக் பிரிட்டி குட் ரிட்டர்ன்ஸ் ஈவன் இன் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஒரு 1 year 2 year டைம் ஃப்ரேமில் கூட நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். அங்கே போயிட்டு இப்போ நைக்கி, ஸ்டெலாண்டிஸ், பெப்சி, கோகோகோலா, பர்க்ஷயர் அத்தனை வாங்கி வச்சுருந்தேன்னா என்னோட பெரிய முட்டாளாக யாருமே இருக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான புல் ரன் AI நரேட்டிவ் பீக்கில் இருக்கும்போது நான் போய் நைக்கிலையோ ஸ்டெலாண்டிஸ்லையோ பணத்தை போட்டு அது இன்னொரு 50% கரெக்டாக அதை பார்க்குற அளவுக்கு எனக்கு அவ்வளோ தைரியமும் இல்லை, என்னோடய மைண்ட் செட்டும் அப்படி கிடையாது. இதே இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் இஸ் ஆன் அ டைம் கரெக்ஷன், ப்ராபப்ளி ஈவன் அ பேர் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். பட் 10% தான் கரெக்டாக இருக்குது ஃப்ரம் ஆல் டைம் ஹைஸ். பட் ரொம்ப நாளாக கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கா. 2 வருஷமாக எந்த ரிட்டனும் இல்லை, 3-4 வருஷமாக எந்த ரிட்டனும் இல்லைங்கிறத நம்ம நிறையா வீடியோஸில் பேசியிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு டைமில் ஐ வாண்ட் டு பை ஸ்டாக்ஸ் தட் ஆர் பீட்டன் டவுன் அண்ட் குட் ப்ராபப்ளி டேர்ன் அரவுண்ட் ஆர் குட் ப்ராபப்ளி கேட்ச் அப் வித் த மார்க்கெட், ப்ராபப்ளி அண்டர் வேல்யூட். இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். அப்போ தான் இன்கேஸ் திஸ் பேர் மார்க்கெட் கண்டினியூஸ், இந்தியன் மார்க்கெட் ஃபால்ஸ் ஃபர்தர், ஐ கேன் ஹேவ் அ லிமிட்டட் டவுன் சைட். ரொம்ப சீப்பாக வாங்கும்போது இங்கேருந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஃபர்தர் பேட் நியூஸ் வந்ததுன்னா
என்னோட டவுன் சைடு வந்து கட் ஆகிருக்கும். இப்போ போய் நான் வந்து டேட்டா சென்டர் கம்பெனிஸ் இந்தியாவில் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க, இல்லை ரொம்ப ரன்னப் ஆன சில கம்பெனிஸை வாங்கினேன்னா சின்ன ஒரு ஸ்பார்க் கூட மொத்தமாக காலி பண்ணிடும் நான் நினைக்கிறேன். யூஎஸ் மார்க்கெட்டில் நான் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸாக இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுப்போம். இந்த 1 or 2 இயர்ஸ்லேயே எனக்கு சிக்னிஃபிகண்டான ரிட்டர்ன் கொடுத்த சில கம்பெனிஸ் இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னி வரைக்கும் கூகுளில் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன், இல்லை ஏஎம்டி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா 4-5 மடங்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கும். அது 50% கரெக்ட் ஆனாலுமே நான் 2.5 மடங்கு ரிட்டர்னில் தான் இருப்பேன். ஐ ஸ்டில் ஹேவ் 2.5x ஆன் மை போர்ட்ஃபோலியோ. பட் இந்தியன் ஸ்டாக்ஸ் அப்படி கிடையாது. எதுவுமே அவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கொடுக்கல. ரொம்ப ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனி இப்போ நான் வாங்கி மார்க்கெட் இன்னும் அடி வாங்கிச்சுன்னா டெஃபினெட்லி மை டவுன் சைட் வில் பி ஹியூஜ். அதனால தான் நான் வந்து இப்போது ரொம்ப அதர பாலத்தில் அடி வாங்கிட்டு இருக்க கம்பெனிஸாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கேன். இங்கே மார்க்கெட் டர்ன் அரவுண்ட் ஆகும்போது இந்தியன் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது இங்கே அப்சைட் நிறையா இருக்குங்க தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின் அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கோர்வியோட ஏர்னிங்ஸ் இன்றைக்கி நைட் வரப்போகுது. கண்டிப்பாக நான் லைவாக ஒரு 1:30 மணிக்கு உட்காந்து வேறு வழி இல்லாமல் முடிச்சுட்டு கேட்பேன். நாளைக்கு நெபியோஸோட ஏர்னிங்ஸ் ப்ரீ மார்க்கெட்டில் வருது. ஸோ 4-5 மணி ஈவினிங்கே வந்துடும். ஸோ ஐல் பி ஹாப்பி. இது ரெண்டுத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கோர்வியோட ஏர்னிங்ஸில் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறத கிராஸ் ரோட்ஸ் அவரோட எக்ஸ் ப்ரொஃபைலில் போட்டிருக்காரு. போய் படித்து பாருங்கள். கிட்டத்தட்ட நானுமே இதை தான் எதிர்பார்க்குறேன். முக்கியமாக பேக்லாக வி ஹவ் டு ஃபோக்கஸ். 99 பில்லியன் இருந்தது, அது ஒரு 125 பில்லியன் கிட்ட இவர் சொல்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி அ சைஸபிள் பீட். இவங்களோட ரெவன்யூ கண்டிப்பாக பீட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இபிஎஸ் கொஞ்சம் எல்லாருமே ஆப்டிமிஸ்டிக்காக இருக்காங்க. லெட்ஸ் சி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோர்வி ஓரளவுக்கு டீசென்ட் ரன் தான் கொடுத்தது. இன்கேஸ் யூ கேட்ட புல் பேக் இட் பி அ குட் டைம் டு ஆட். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போது ஐடிசிக்கு வரும். நேற்றுக்கு பிரகாஷ்ங்கிறவர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். இவர் போட்டதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டும் ஒரு வீடியோ அனுப்பி ஐடிசி பற்றி இப்படி சொல்லிட்டாரு ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது, என் போர்ட்ஃபோலியோவில் 30% ஐடிசி தான் இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணார். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் ஐடிசி. பிரகாஷ்ங்கிறவர் என்ன கேட்டிருக்கிறான்னா, ப்ரோ ஐடிசி சிகரெட்டுக்கு லாங் டேர்மில் எதுவும் ப்ராப்ளம் வருமா, அப்படி வந்து ஐடிசி என்ன ஆகுங்கிறத கேட்டிருந்தார். நான் உடனே போட்டிருந்தேன், இப்போ யார் உங்களை புதுசாக பயப்பட வச்சதுங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். எனக்கு ஆல்ரெடி அதை அவர் எதை பற்றி சொல்கிறாருன்னு தெரியும். வேறு யார், ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் தான் ஏதோ புதுசாக நிக்கோட்டின் பவுச் இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறாங்களாமேங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நான் என்ன சொன்னேன்னா, என் வீடியோவில் சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இதே மாதிரி ஒரு வீடியோ அனுப்பிச்சு இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டிருந்தாரு. நான் இன்னும் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நான் ஆக்சுவலி அந்த வீடியோ ஃபுல்லாலாம் பார்க்கல. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த வீடியோ வாஸ் பியூர் விக்கிபீடியா நாலேஜ் தான் நான் நினைக்கிறேன். சிகரெட்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சிங்கன்னா முதல்ல எப்படி ஆரம்பித்தாங்க, அதை எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க, அப்புறமா சில டிஃப்ரென்சஸ் வந்தோன்னா அதை எப்படி மாற்றினாங்க, அப்புறமா சில R&D பண்ணி சிகரெட் வந்து உடம்புக்கு நல்லதா இல்லையாங்கிற ரீசர்ச் வந்ததுக்கப்புறம் அது வேறு விதமாக இப்படி ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் இப்போ என்னெல்லாம் இருக்குது, அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸை விற்கிற எந்த கம்பெனிஸ் என்னென்ன, சிகரெட்டை விற்றுட்டு இருந்த அதே கம்பெனிஸ் வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் விற்குதா, இது எல்லாமே வந்து பியூராக விக்கிபீடியாலே வந்துடும். ஃபிலிப் மாரிஸ், பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ போன்ற ஆப்வியஸ்லி பெரிய பெரிய கம்பெனிஸோட வெப்சைட்டில் போனீங்கனாலே இது எல்லாமே கிடச்சிரும். ஸோ இதை வச்சு சிகரெட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே லேமான ஒரு விஷயம். சிகரெட்டில் ப்ராப்ளம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சிகரெட் கேன் பி பேண்ட், மைட் பி பேண்ட், வில் ப்ராபப்ளி பி பேண்ட் இந்த டிஸ்டன்ட் ஃபியூச்சருங்கிறது நானுமே நினைக்கிறேன். டெவலப் கண்ட்ரீஸில் பேன் பண்ணுறதுக்கே இவ்வளோ வருஷம் ஆச்சு. இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியில் கண்டிப்பாக அந்த பேன் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. லெட்ஸ் அஸ்யூம் இட் கெட்ஸ் பேண்ட் இந்த நெக்ஸ்ட் 5 to 10 years ஆஸ் வெல். எஃப்எம்சிஜி பற்றி மட்டுமே நம்ம வந்து ஐடிசியில் பேசிகிட்டு இருக்கோமேன்னு நிறைய பேர் கேட்கலாம். எஃப்எம்சிஜி பற்றி மட்டும் தான் அங்கே பேசுகிறதுக்கு உருப்படியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஐடிசியில் எஃப்எம்சிஜியோட க்ரோத் ரேட் பார்க்கும்போது கண்டிப்பாக லாங் டேர்மில் அவங்க இதே செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தால் கூட கண்டிப்பாக தே வில் மேக் மணி, தே வில் மின்ட் மணின்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் பாருங்கள், அவங்க ப்ராடக்ட்ஸ் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்னோவேட் பண்ணி வராங்கன்னு பாருங்கள். அதுக்குன்னு ஐடிசியை மட்டுமே நம்ம வாங்கிட்டு 100% ஆஃப் த போர்ட்ஃபோலியோ 50% ஆஃப் த போர்ட்ஃபோலியோன்னு வைக்கிறது தப்பு தான். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஆப்வியஸ்லி வி கேன் டாக் அபவுட் போர்ட்ஃபோலியோ சைசிங், போர்ட்ஃபோலியோ அலோகேஷன். இதுக்காக ஐடிசியில் வாங்காதீங்க, ஐடிசியில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தேடி பிடிச்சி சிகரெட்டை பேன் பண்ண போகிறாங்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொண்டு வர போகிறாங்கன்னா ஃபிலிப் மாரிஸ்லேயும் பேட்லேயும் கொண்டு வந்து அதே சான்ஸ் ஐடிசி கொண்டு வர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். எனக்கு இதில் இருக்கிறதே பெரிய சோகம் என்னென்னா, அதை வந்து ஒரு டீப் அனாலிசிஸ் நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு நிறைய பேர் சொன்னது தான். அது நிஜமாலே நான் விக்கிபீடியா பேஜ்லேருந்து அப்படியே படித்தா கூட ஈஸியாக அதே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதுக்கும் ஸ்டாக் அனலிஸ்ட்க்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். 1/2 hour 40 minutes வீடியோ போடுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இப்போ என்ன விட்டிங்கன்னா நான் ஒரு 2 மணி நேரம் கூட கண்டினியூஸாக பேசிகிட்டே இருப்பேன். என்ன கொஞ்சம் தொண்டை காயும், மற்றபடி வந்து ஈஸியாக பேசிக்கிட்டே இருக்கலாம். கண்டென்ட்டோடு பேசுகிறோமா, ஏதாவது இம்பார்ட்டண்டான விஷயங்களை நம்ம வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறோமாங்கிறது யோசிக்கணும். விக்கிபீடியா பேஜை பார்த்து படிக்கிறதுல என்ன இருக்குதுன்னு எனக்கு நிஜமாலே தெரில. இதுக்கு மேலே நான் அதை பற்றி பெருசாக பேசவும் விரும்பல. ஐடிசிக்கு என்ன ஆகும், ஐடிசி லாங் டேர்மில் நல்லா பண்ணுமா பண்ணாதா, இதுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கலாம், இந்த மாதிரியான கேள்விகள் தான் கரெக்டான கேள்விகள்.
டாக்ஸேஷன் ஹைக்கை பல வாட்டி ஐடிசி கோத்ரூ பண்ணும்போது இதே மாதிரியான நேரேட்டிவ்ஸ் பல வாட்டி வந்திருக்கு. ஐடிசி 400 ரூபாய்க்கு மறுபடியும் போச்சுன்னு வைங்களேன், அது ஏதாவது ஒரு டைமில் போகும், எப்போங்கிறதான் கேள்வி. அப்போ இந்த நேரேட்டிவ்லாம் செத்துரும். ஐடிசி பேன் செய்யப்படும், இதை பற்றி யாருமே பேசலை, நம்ம தான் முதல்ல பேசுகிறோன்னு பேசுகிறதே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப காமெடியாக இருந்தது. ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சிகரெட்டோட ஃப்யூச்சர் என்னங்கிறது தெரிஞ்சு அந்த ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எனிவே இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவோட டிஸ்கஸ் பண்ணலாம் நினச்சேன், பட் ரொம்ப லென்த்தாக போகுது. இதுக்குள்ளேயே நிறைய பேர் எக்ஸாஸ்ட் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஃபியர் மாங்கர்ஸை பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இல்லை நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோங்கிறதுலேயே ஒரு டவுட் இருந்து ஒரு 20 பேர் 30 பேர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு எல்லா ஐடியாஸும் மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டோன்னா நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய லெவலில் மூவ் ஆன் பண்ணவே முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நானும் ஒரு 10-15 ஃபின்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த காலங்கள் இருக்குது. இப்போ எந்த ஃபின்ஃப்ளூயன்சருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. எனக்கு ஆக்சுவலாக யூஎஸ் மார்க்கெட்டில் சில ஃபின்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் ஆன் தேர் எக்ஸ் அக்கௌண்ட் அவங்க என்ன போடுறாங்கிறத படிப்பேன். அது ஃபேக்சுவலாக இருக்கா, அவங்க பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணுறாங்களான்னு தான் பார்ப்பனே தவிர டெய்லி நியூஸ் ரீட் பண்ணுறதுக்கு நான் என்டிடிவியை பார்த்துட்டு போயிடுவேன், சிஎன்பிசியில் பார்த்துட்டு போயிடுவேன். அவங்க அட்லீஸ்ட் ஃபேக்சுவலி கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. கொஞ்சம் ஹார்ஷாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசியிருந்தேன்னா ஐ ஹோப் யூல் ஃபர்கிவ் மீ. நானும் ஒரு சின்ன பையன் தானே. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.